சுவிட்சர்லாந்தில் இருக்கிற தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழுகிற இடத்துல தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சூரிச் நகரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தெருக்களில் இங்கே நிறைய தமிழ் கடைகள், நகைக்கடைகள்ல இருந்து நிறையவே இருக்குது. நாதன் கடையே தெரியாத ஆக்கள் இருக்க மாட்டாங்க. அங்கே போனால் இலங்கை இந்தியாவில் கிடைக்கிற அத்தனை பொருட்களும் வாங்கலாம். அதோட அங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். என்னென்ன மீனெல்லாம் ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கோ அத்தனை மீன்களும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். சுற்றி பார்க்கும் பொழுது இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்குது. தமிழர்கள் நிறைய செறிந்து வாழ்கிற இடமா இந்த இடம் காணப்படுது. இங்கே பாருங்கள், மஞ்சள் ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே நிறைய அதிகளவான ஒரு 10க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னோட சேனலில் வரும். நான் உங்கள் UKTயா. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மிக முக்கியமான நகரமான சூரிச் சிட்டியில் தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே இருக்கிற நிறைய முக்கியமான இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் நிறைய தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்கிற பகுதிகளை தான் நாங்கள் திணி வரப்போகிற தொடர்ந்து காணொலிகளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே என்னென்ன கடைகள் இருக்குது, அங்கே போய் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் இந்த காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு தரப்போகுது. ஒவ்வொரு கடையாக நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்த பார்க்கும்பொழுது அவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ லண்டன்லாம் பார்க்கும் பொழுதோ இல்லை இந்தியாவில் பார்க்கும்போதோ இந்த தமிழர் கடைகள் இருக்க ஏரியா வந்து கலகலப்பாக எப்பயுமே அப்படி இருக்கும். இந்த பகுதியில் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் தமிழர்கள் கடைகள் ஆங்காங்கே எல்லா இடமே இருக்குது. இன்றைக்கு நாங்கள் முழுக்க ஃபுல்லாக இப்போ ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து கொண்டு கடைசியாக அந்த தமிழ் கடைகள் இருக்குது தானே, அதில் தங்க நகை கடைகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். முன்னுக்கு வாங்க, இந்த மஞ்சள் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். காலையில் ஏர்லியாக வந்ததால் வந்து நான் அவங்க அடுப்பு தான் திறக்கிறாங்க. அப்போ நான் உள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் போவான்னு கேட்டேன். ஓகே சொன்னார். அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே நீட்டாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் உளுந்து வடை, ரொட்டி, பருப்பு வடை எல்லாமே இருக்குது. அழகான ஒரு பேர் வச்சுருக்காங்க, மஞ்சள். இந்த லொக்கேஷனை பாருங்கள், எந்த இடத்துல அமைஞ்சிருக்குண்டு. சுவிஸில் இருக்க ஆக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த மணிஸ் உணவகம் இருந்துச்சு. நான் உள்ளே போய் எல்லாமே எடுக்க டைம் காணாது. என்ன நிறைய இடங்கள் எடுக்க வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். அப்படியே மணிஸ் உணவகத்தை பார்த்துட்டு மெல்லவாக அடுத்த ஒரு கடையை காட்ட போகிறோம். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கடைகளையும் போய் பார்த்துடலாம் நடந்து. இது வந்து சூரிச்சில் இருக்க மிக ஃபேமஸான ஒரு உணவகம். இங்கே வந்து நிறைய பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும். இந்த கடை கிட்ட வந்து காட்டுறேன்னு பாருங்கள் என்ன கடைன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். சுவிஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சாப்பாடு கடைண்டா இந்த கடை தான். அந்த கடையோட பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோர்னர். இங்கே வந்து சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமென்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய உணவகங்கள் இருக்குது பாருங்கள். சின்னதாக தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்தால் இது கடையா இல்லை வேறு என்னமான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அவங்கள பார்த்தாலே இது என்னடா அது சுவரெல்லாம் கீறி எழுதி வச்சுருக்காங்க கடையா? இதுதான் சூரிச்சில் இருக்க மிக ஃபேமஸான ஒரு கடை, நாதன் கடை. என்னால் நம்பவே முடியலை இது ஒரு கடை உண்டு. ஏன்னு சொன்னால் எல்லா சிவரெல்லாம் கீறி வச்சுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடித்து பாருங்கள். இது போட்டி பொறாமையில் எழுதுனதா இல்லை எனக்கு ஒன்றுமே விளங்கலேன்னு இப்படி இந்த கடையை வந்து இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், உள்ளே போய் காட்டப்புறம்னு பாருங்கள் எவ்வளோ சாமான் இருக்குன்னு பாருங்கள். எல்லா வகையான அரிசி வகைகளும் இருக்குது. நாளைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை வகையான அரிசி வகைகளையும் வச்சுருக்காங்க இந்த கடைக்குள்ளே. என்னென்ன விதமான அத்தனை பொருட்களும் கிடைக்க போதும் பாருங்கள். ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். இந்த கடை, நாதன் கடைக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குதுண்டு. சாமான் வந்து கொண்டே அடுக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஸ்பைசஸ், அதாவது மல்லி, கடுகு, சீதகம், கருவாப்பட்டை, ஏலக்காய் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். கடையை நான் ஃபுல்லாக சுற்றி காட்டேன்னு பாருங்கள். இவ்வளோ நிறைய சாமான் இருக்குது. சட்டி வானதுக்கு ஒரு குட்டி சரவணா ஸ்டோர்னு சொல்லலாம். குட்டி சரவணா ஸ்டோர் எப்படி இருக்குமா அப்படித்தான் இருக்குது. இங்கே எல்லாமே கிடைக்குது. எல்லா சாமானும் இந்த கடைக்குள்ளே வந்தால் கிடைக்கும். வெள்ளி பாத்திரங்களில் வந்து எல்லாம் இருக்குது. இந்த மிளகாய் தூட்களை பார்த்தீங்களா அடுக்கி வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள கடை மாதிரியே தெரியல. ஒரு பெரிய போர்டு கூட இல்லை. ஒரு சின்னனா நாதன் கடை எழுதி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கே இல்லாத சாமானே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லா எலிமெண்ட் சோடாவிலேருந்து
வாழைப்பூவிலேருந்து சுரைக்காயிலேருந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக மரக்கறியிலேருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இளநியை பாருங்கள் சீவி வச்சுருக்கு, புடலங்காயை வெட்டி அப்படியே சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்தில் மீன் கடை இருக்குது, அதையும் காட்டுறேன். எல்லாம் விழல் மீன்லேருந்து கருங்கண்ணி பாறையிலேருந்து நண்டு இறால் வஞ்சர மீன்லேருந்து எல்லாம் கிடக்கு. சூரன் நீல நண்டு கிடக்கு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கிடக்குது. இறைச்சும் இருக்குது, இறைச்சும் வாங்கலாம். ஒன்றுமே இங்கே இந்த நாதன் கடைக்குள்ளே வந்தால் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். அதால் தான் இன்றைக்கு சுவிஸில் ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் கடைன்னா நாதன் கடைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் லண்டனில் நிறைய கடைகள் பார்த்துருக்கோம். நிறைய லண்டனில் இருக்கிற ஃபேமஸான கடையெல்லாம் நான் இந்த சனலில் போய் பார்த்து தெரியும், எல்லா கடையும் எடுத்து போட்டிருக்கேன். சுவிஸில் எனக்கு சூரிச்சில் இந்த கடை எடுத்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் முதல் வந்து நான் எடுக்கிற ஒரு கடை, அதுவும் பிரபலியமான ஒரு ஃபேமஸான ஒரு கடை. மரக்கறி எல்லாமே இருக்குது. இறைச்சங்கால பார்த்திங்கன்னா தெரியும். விளாம்பழம் கிடக்குது, ரம்பூட்டான் பழம் கிடக்குது, கடுபுடா, அங்கால பனங்கிழங்கு இருக்குது, கறிக்கொச்சிக்காய் இருக்குது, கொய்யா பழம் இப்போ தான் வந்து இறங்கிருக்கு. கீழே பாருங்க முருங்கலையில் இருக்குது, பொன்னாங்கண்ணிலேருந்து வெங்காய ஓலையிலேருந்து மேலே தக்காளி எல்லாம் இருக்குது. வெங்காயம் கூட அடுக்கி கிடக்குது. சிவப்பு வெங்காயம் இருக்குது, வெள்ளை வெங்காயம் இருக்குது, வாழைப்பழம் எல்லாமே இருக்குது. சரி, முக்கியமான பார்த்துட்டோம், இந்த முக்கியமான தமிழ் கடையை பார்த்துட்டோம். அதே மாதிரி சுவிஸில் தங்க நகைக்கு குறையே இருக்காது, தங்க நகை கடைக்கு குறையவே இருக்காது. சூரிச்சில் இதுக்கு தெருவா நம்மளோட தமிழ் ஆக்கள் வந்து கடை வச்சுருக்காங்க, நகை கடை. எல்லா காசையும் அங்கே தான் இருக்குன்றே சொல்லலாம். அந்தளவுக்கு நகை கடை எல்லா இடமும் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வரப்போகிற காணொலியில் ஃபுல்லாக நகை கடைகள், என்னென்ன நகை கடைகள் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் அடுத்த காணொலியில் ஃபுல்லாக நகை கடைகள் நாங்கள் பார்ப்போம். மறந்துடாமல் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். சுவிஸிலிருந்து நிறைய காணொலிகளை நாங்கள் போட்டு கொண்டு வரோம். அதே வகையில் இன்னும் நிறைய காணொலிகள் இருக்குது. சூரிச்சில் நிறைய இடங்களில் காணொலி எடுத்து வச்சுருக்கு. அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்களோடு இணைஞ்சிருங்க.